all. I'm Sandhya Gurumurthy. I'm 38 years old. நான் வந்து ஃபர்ஸ்ட் கேசிஆர் இந்த கன்சல்டன்ட் வரும்போது ஜெர்மன் லாங்குவேஜ் பற்றி கேட்கலாம் தான் வந்திருந்தேன். ஸோ ஆக்சிடென்ட்ல ஐ மெட் மிஸ்ஸஸ் ரமாதேவி அண்ட் ஷி வாஸ் டிஸ்கஸிங் அபவுட் இமிகிரேஷன் டு ஜெர்மனி. ஃபர்ஸ்ட் ஐ வாஸ் நாட் இன்ட்ரெஸ்டட். ஏன்னா அதுக்கு இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றி அவ்வளோ எந்த அவேர்னஸுமே இல்லை. ஸோ நான் டைலமோலே தான் இருந்தேன். பட் அவங்க பேச அவங்களோட சர்வீஸ் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்து. வித்தின் அ டே ஆர் வித்தின் அ வீக் ஐ சேஞ்ச் மை மைண்ட். ஸோ பண்ணலாம், ஓகே இமிகிரேஷன் இந்த கன்சல்டன்ட் மூலியமா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐ டிஸ்கஸ் வித் மை ஃபேமிலி மெம்பர்ஸ், மை ஹஸ்பண்ட், அண்ட் தே ஆல் செட் இஃப் யூ ஓகே வித் திஸ் யூ கேன் மூவ் ஆன். ஸோ நான் இமிடியேட்டாக வந்து ரமாதேவி மேம் கிட்ட எஸ்ன்னு சொல்லி நான் வந்ததே லாங்குவேஜ் பர்பஸ். பட் ஆனால் அவங்க பேசுனதால ஐ செட் ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க என்கிட்ட சொன்னது என்னன்னா, ஃபர்ஸ்ட் வி ஹேவ் டு கெட் த APS அண்ட் தெர் இஸ் அ ஸ்டெப் பை ஸ்டெப். ஸோ இது மூலியமா தான் மூவ் பண்ணணும். இட்ஸ் நாட் லைக் இமிடியேட்டா பண்ற விஷயம் கிடையாது. ஸோ இது எல்லாமே ப்ராப்பரா நம்ம பண்ணாதான் we can reach our goal. So I said okay, அது எவ்வளவு மந்த் ஆனாலும் ஓகே மேம், நீங்க என்ன பண்ணாலும் பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன். பிகாஸ் I had full hope and full trust on ரமாதேவி மேம். ஸோ அதனால நான் ஓகே சொல்லிட்டேன். ஸோ by God's blessing and from everyone's blessing I have got my visa. ஸோ இது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. பிகாஸ் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. I'm 38 years old. எனக்கு விசா கிடைக்குமா கிடைக்காதா இல்லை என்னங்கிறது எனக்கு ஒரு டைலமோலே இருந்தது. பிகாஸ் நிறைய காம்படிஷன்ஸ் இருக்கு, காம்படிட்டர்ஸ் ஆர் மோர், யங்ஸ்டர்ஸ் ஆர் மோர், பிகாஸ் மோர் தென் அஸ் தே கெட் மோர் மார்க்ஸ் இன் த லாங்குவேஜ் ஆர் ஐல்ஸ். ஸோ ஐ ஹவ் டு கீப் ஆன், ஐ ஹவ் டு ஃபைட் அ லாட் டு ரீச் மை கோல். ஸோ எனக்கு விசா கையில் கிடைச்ச உடனே ஃபர்ஸ்ட் ஐ தேங்க் ரமாதேவி மேம். ஏன்னா அவங்களால தான் இந்த இடத்துக்கு ஐ எம் ஸ்டாண்டிங் ஹியர் வித்வுட் ஹர் பிளெஸிங். ஏன்னா இந்த விசா கிடைக்கும் போது ஐ ஹேட் சோ மெனி குவரிஸ் ஃப்ரம் த எம்பசி சைட். So again we were giving all the documents. So ப்ராப்பரா அது கரெக்டா பண்ணணுங்கிறதுல பெஸ்ட் யாருன்னா கேசிஆர் கன்சல்டன்ட் மட்டும்தான். ஏன்னா மற்ற கன்சல்டன்ட்லாம் இதுக்கு முன்னாடி நான் ஒரு கன்சல்டன்ட் கிட்ட போயிருந்தேன். So I faced a lot of consequences because they got the money but they didn't do any proper service with us. So almost 4 to 5 years I lost because of this bad services. ஸோ அதனால எனக்கு ஒரு இம்பாக்ட் இருந்தது. இந்த கன்சல்டன்ட்டும் அந்த மாதிரி தான் இருப்பாங்க போல இருக்கு. பட் they didn't give preference to the money. ஃபர்ஸ்ட் அவங்க சொன்ன கேசிஆர் வந்து மணி பே பண்ணாதான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நம்மளோட கம்ஃபர்ட் ஜோனை பார்க்குறாங்க, நம்மளுக்கு எது பிடிக்குமோ அவங்க ஓப்பன் அப் பண்றாங்க. இதுதான் பப்ளிக் யூனிவர்சிட்டி தான், இதுதான் பிரைவேட் யூனிவர்சிட்டி தான், இதுதான் நீங்க இப்படிதான் போகணும். ஸோ இது ஸ்டெப் பை ஸ்டெப். நாங்க தான் நிறைய அர்ஜென்ட் பண்ண தவிர அவங்க அர்ஜென்ட் படவே இல்லை. இந்த ஒரு விஷயத்துக்குமே காம் டவுன் ப்ராப்பரா பண்ணா நம்ம ரீச் பண்ணோம். அவங்க சொன்ன மாதிரி அவங்க எல்லாமே பண்ணாங்க. ஸோ ஐ ரீச் த கோல், ஐ காட் த விசா. ஸோ now it's time to fly. Once again I thank everyone. I thank sir, I thank Leela, I thank Ramadevi ma'am and everybody. Thank you so much.